பழனி கோயில்ல இதுக்கு முன்னால திமுக ஆட்சி இருந்தபோது இதே இடத்த பதியிறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்தா தடுக்கப்பட்டதா? அது மேல ஏதாவது நடவடிக்கை? அப்படியெல்லாம் நடந்திருந்தா எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளே மேலதிகாரிகளே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்ப நீங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவல்ல பண்ணாலும் அதில் உடனே அதுக்கு உயர் அதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில 10 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒரு அதிகாரி மாத்துறது இல்லைங்க. 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷனல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்கிறார், அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க பழனி கோயில்ல நடந்த உடனே சிபிசிஐடிய என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சு. அப்ப 5 ஆண்டு காலத்துல ஏன் சிபிசிஐடி இல்லாம ஒரு நிர்வாகம் நடத்தினது தப்புன்னு சொல்றாரா? இல்ல தேவைப்பட்டால் தானே சொல்லுவாங்க. அது அந்தந்த அதிகாரிகளே எடுத்திருப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நான் சொல்றது எல்லா அதிகாரியும் அவங்க தானே. எல்லா ஆட்சி காலத்திலயும் அந்த அதிகாரி தானே இருக்கிறாங்க. சரிங்க சார், ஆதாரம் இல்லாம அப்படி தொடர்ந்து மினிஸ்டர் கட்டிங்க அது இதெல்லாம் பேசுறாரு. நீங்க எது வழக்கு தொடுப்பீங்களா அவர் மேல? ஏன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாருல, தொடர்ச்சியா எல்லா இது முதல் கட்டமாக இன்றைக்கு உங்கள் வாயிலாக அவர் சொல்லியிருப்பதற்கு திமுக நீங்கள் இந்த அவருக்கு மொத்தம் 589 அலுவலகம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் 580 அலுவலகத்திலையும் மூர்த்தி ஆள் போட்டு அவங்க கொடுக்கறதுல கட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன யாருன்னு பேரை சொல்லணும். அவர் எந்தெந்த, ஏன்னா 589 பேர் சொல்லணும். அந்த வேலை பார்த்த அதிகாரி இன்ன அதிகாரிகிட்ட இவர் பண்ணாரு, இன்ன இடத்துக்காக பண்ணாரு, இன்னதை பண்ண சொன்னாரு அப்படின்ற விவரம் தெரியணும். இன்னொன்னு என்னன்னாங்க, அது தவறான புரிதல், தவறான செய்தி மக்கள் மத்தியில் பரவுச்சுங்க. அதாவது கெய்லைன் வேல்யூ, அதாவது கெய்லைன் வேல்யூன்றது ஒன்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது எடுத்த உடனே எஸ்ஆரோ டிஆரோ அமைச்சரை கெய்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்ண முடியாது. அதை முதல்ல இந்த விளக்கத்தை கொஞ்சம் கரெக்டா கொடுத்துங்க. கெய்லைன் வேல்யூவை பொறுத்தளவு கீழே இருக்கிற எஸ்ஆர், அந்த டிஆர் ஆடியோட்ட கொண்டு போய் அது கலெக்டர் வரைக்கும் அது சப்கமிட்டின்னு பேரு. அந்த சப்கமிட்டியில வச்சு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு அந்த கைட்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்ணணும், அது புஞ்சியா இருந்தா எவ்வளவு, நஞ்சையா இருந்தா எவ்வளவு, அந்த நஞ்சை டவுனை ஒட்டி இருந்தா எவ்வளவு, டவுனுக்குள்ள எவ்வளவுன்னு அதை இவர் ஆட்சியர் முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க அங்க மெட்ராஸ்ல இருக்க எங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஐஜியோட சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க தான் இந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளவுதான் கைட்லைன் முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ண கைட்லைன்ல கூட 1-2 ஏற்றத்தாழ்வு, ஏன்னா அந்த சப்கமிட்டி வச்சு அதை வைக்க வேண்டிய சூழ்நிலையில அன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல உடனடியாக அதெல்லாம் நீங்கள் சீர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதுல அதை பூரா சீர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலயும் 1-2 ஏற்றத்தாழ்வு இருக்குத்தான் செஞ்சிச்சு. அந்த எந்த இடத்துல நீங்க 50 ரூபா 100 ரூபா இருக்கு, 500 ரூபா 300 ரூபா இருக்கிற இடத்துல சில இடத்துல குறைச்சிருக்கும், சில இடத்துல கூட இருக்க, 1-2 இடத்துல தமிழ்நாடு சொல்லுவாங்க. அதை சரி செய்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாசிய அவர் கமிட்டியில ஒரு குழு போட்டிருக்கோம். அது அவங்க அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணக்கூடிய பணியில அவங்க பண்ணிருக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரிதான் பதிவுத்துறை, வணிகவரித்துறையும் இன்றைக்கு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு சொல்லும் போது நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய நிதித்துறையினுடைய செயலாளர் சித்திக் சார் அவர்கள் ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னாரு. அந்த வணிகவரித்துறையை பொறுத்தளவு அவர் இருக்கிற காலத்துலதான் 13 டிவிஷன் உருவாகணும். அவர் 1.4 வருஷம் இருந்தாருங்க. அந்த வணிகவரித்துறையை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அவங்களுடைய பங்கு இருக்கு, எங்களுடைய பங்கு இருக்குது. ஏறத்தாழ அதையும் அந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடந்திருக்கிறோம். அதோட இந்த வருமானத்தை சொல்றாங்க, அந்த கைட்லைன் வேல்யூ சொல்றாங்க. இப்ப இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு கிடைச்சி அப்படியே சொல்றேன் வரிசை. கைட்லைன் வேல்யூல ஒரு ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். நம்ம திருமங்குளத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுல புதுசா இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. டெவலப் ஆகி 2 ஒரே சர்வே நம்பர்ல 2 பேர் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் முன்னுக்கு அதுக்கு 350 ரூபா தாங்க கைட்லைன் வேல்யூ. கவர்மெண்டுடைய கைட்லைன் வேல்யூ 300 இருந்து 350 ரூபா தான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, 1000 ரூபா போட்டு பதிஞ்சிடறாரு.
1000 ரூபாய் போட்டு பதிஞ்சா, முழுசா பதிஞ்சா பக்கத்துல இருக்கிறவரு அந்த 350 ரூபாய்க்கு தான் நான் பதிவின்றார். அப்படி பதிய முடியாது சட்டத்துல. யாரு கூடுதலா அதிகமான இதை பதிஞ்சிட்டாங்கன்னா அதைத்தான் பக்கத்துல இருக்க பதிய முடியும். அது மாதிரி வர்றது தான் இல்ல இவங்க கைட்லைன் வேல்யூ கூட்டிட்டாங்க, அதை கூட்டுறாங்க. அதுக்கெல்லாம் டவுனை சுத்தி இருக்கிற பகுதிகளில், அதுவும் இருக்கக்கூடியதுகளில் அது அரசு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாங்க பொறுப்பேற்கும் போது 2021 பொறுப்பேற்கிற போது பதிவுத்துறையினுடைய வருமானம் 10,000 கோடி. ஆனால் 2026 மார்ச்ல முடிகிற போது 25,000 கோடிங்க. 25,000 கோடி, 15,000 கோடி படிப்படியாக வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய வருவாய் உயர்த்தி 20லயும் 21, 22, இந்த 21ல இருந்து அந்த 26 வரைக்கும் அது படிப்படியாக உயர்ந்து கடைசியாக 25,000 கோடிக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல் வருஷம் 23,000 கோடி, அதுக்கு முதல் வருஷம் 20,000 கோடி. இப்படி பதிவுத்துறையில அரசுக்கு 25,000 கோடி வந்திருக்கு. வணிக வரித்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற போது 84,000 கோடியாக இருந்தது. அன்றைக்கு இருந்த நம்முடைய மத்திய அரசினுடைய இழப்பீட்டு தொகை 12,000 கோடி. சோ மொத்தத்துல 2021 வந்து 96,000 கோடி தாங்க. ஆனா அதை நாங்க வருவாயை உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஹைதராபாத் டீம் கொண்டு வந்து அதை சர்வே பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் சர்வே பண்ணியிருக்கிறோம். அதுல இருந்த அதிகாரிகள் பூராம அந்த டிவிஷனை 13 பிரிச்சு எல்லா வகைகளையும் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 96,000 கோடியாக இருந்த அந்த வணிக வரி வருவாய் நம்ம 2026ல 1,43,000 கோடியாக வருவாய் உயர்ந்திருக்கிறது. 2 துறையும் சேர்ந்து 1,68,000 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது. அதிமுக காலத்துல 10 ஆண்டு காலத்துல வருவாய் வந்ததை விட ஒரு மடங்குக்கு ஏறத்தாழ பாத்துக்குங்க எவ்வளவு வருது. அது ஒரு 96, இது ஒரு 10, 1,06,000 கோடியாக இருந்ததை 1,68,000 கோடி வரைக்கும் இந்த 2 துறையும் வந்திருக்கிறது. இதுல இன்னும் அநேகமாக இந்த அரசை பொறுத்தளவு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய அரசாக நாங்கள் மக்கள் அரசாக சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக இப்ப கூட வணிக வரித்துறையில பழையபடி வணிகர்களை சந்திக்கணும் பேசலஸ் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வணிகர்கள் அவர்களை அழைத்து அவர்கள் என்ன குறை சொல்லி இருக்கிறார்களோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்திருக்கோம். அதனாலயே நம்முடைய கடைசியாக 2025ல வணிக வரி சங்க நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் ஒரு பெரிய மாநாடை நடத்துகிற போது முதலமைச்சரை கூப்பிட்டு பாராட்டை நடத்தியிருக்கிறார். அதுல அவங்களுக்கு வணிகர்களை பொறுத்தளவிற்கு அவங்க சொல்வது அத்தனையும் செஞ்சிருக்கோம். பதிவுத்துறையை பொறுத்தளவு அந்த மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அது என்னது நம்ம அங்க இருக்கிற சங்க கமிட்டி வந்து அவங்கள 4 முறை 5 முறை அழைத்து தான் பேசியிருக்கிறோம். அன்னைக்கு பதிவு கட்டணம் 1% இருந்துச்சு அந்த உயர்மாடி கட்டடத்துக்கு. அதுக்கு பெங்களூர்ல போய் ஒரு கமிட்டி போய் அரசுக்கு வருமானம் வரணும்ன்றத அது 3 கட்டமா உயர்த்தினாங்க. குறைஞ்ச 4%, 7%, அது மாதிரி 8%. அதுல ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க அந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் வந்து அவங்க தான் அதுல பார்த்திருப்பீங்க. அந்த நேரங்கள்ல அந்த கேஸ் வரும்போது அத்தனை செய்தித்தாள்லயும் ஒரு பக்கம் விளம்பரத்துல இருப்பாங்க. எப்பயுமே அந்த கோர்ட்ல பூரா இதா இருப்பாங்க. அவங்க பூரா எதிர்ப்பாவே பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அது ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதுவும் அந்த அரசுக்கு கூட வரக்கூடிய வருவாய் அதே சமயத்தில் அவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் எல்லாமே செஞ்சு அதுதான் போயிருக்கிறது. அதனால ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறனால நீதிமன்றத்துக்கு போவீங்களா இல்ல இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகும் திருப்பி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வச்சா நீதிமன்றத்துக்கு போவீங்களா? முதல்ல தொடருவீங்களா மாட்டீங்களா? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்களை மிஞ்சி வேற ஒண்ணும் இருக்க போறதில்ல. அதுதான் உங்களெல்லாம் வச்சு முதல்ல செய்தியை அவர் சொல்லியிருக்கிறது செய்தித்தாள் மூலமா சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் செய்தி மூலமாக என்னென்னதெல்லாம் இப்படி இருக்குது நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லாதீங்க. யார் எங்க தவறு செய்தாலும் தவறு செய்திருக்கிறவர்கள் மீது சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுங்கன்றதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.